நம் மனதில் பதியும் மனித ராமன் யார்? தெய்வராமனை ஒரு பக்கம் ஒதுக்கி வையுங்கள், அவன் அப்படியே இருந்து விட்டு போகட்டும். மனித ராமனாக ராமன் உங்களுக்கு எங்கே காட்சி தருகிறான்? காட்சி தருகிற இடத்திலே எதிலே சிறப்பாக காட்சி தருகிறான் என்பதுதான். தடுமாற்றமும் தளர்வும் வருகிற பொழுது அதனை நீக்குவதற்கு யாராவது ஒருவரால் நீக்கப்படுகிறது. ஆனால் தயரதன் பிரிந்த பிறகு கதறிய கதறல் இருக்கிறது, அதை யாரால் நீக்க முடியும் சொல்லுங்க? கதறுதல் என்பது என்ன தெரியுமா? இனி வர முடியாத ஒரு பிரிவு இருக்கிறது, அந்த பிரிவை நினைத்து பேசுகிற பேச்சு, நீங்காத பிரிவு இருக்கிறது, அதை நினைத்து கதறுகிற கதறல் இருக்கு பாருங்க, அதுதான் மனசிலே என்றைக்கும் பதியும். நம் மனதிலே பதியும் ராமன் யார் என்று கேட்டிருந்தால் இந்த இரண்டு அணிகளுக்குமே இந்த பட்டிமண்டபத்தில் ஒரு பொருத்தமான இடம் இருக்கும். ஆனால் மனிதராமன் என்று அடிக்கோடிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் 60,000 வருஷம் உங்க அப்பா வாழ்ந்திருக்கிறாரு, இதுக்கு அழுக வேற ஒரு கேடான்னு கேட்கிறாரு. இதுக்கு போய் ஏதாச்சும் அழுவாங்களான்னு கேட்கிறாரு. மண்ணின் மேல் அவன் தேர் சென்ற சுவடலாம் மாய்ந்து விண்ணின் ஓங்கியது ஒரு நிலை. ஒருவன் வீதியில் போகிறான், ஒரு வீரன் போகிறான், எதிரே பகை வருகிறது என்றால் சொந்த துன்பத்தை மறந்து விட்டு போராடுகிற போதுதான் அவனுடைய இயல்பாக இருக்கும். பறந்து போன இடத்தில் இருந்து மேலே தாவி சென்று பிடித்து விடலாம், பிரிந்த உன் மனைவியை மீண்டும் அடைந்து விடலாம் என்று அவனுக்கு தளறுகிற பொழுது ஊன்றுகோலாக நின்றவன் யாரு? நான் கானகத்திற்கு புறப்படுவதற்கு முன்பு என்னோடு கானகத்து கோலத்திலே வந்து நின்றவன், எனக்கு வருகிற பகையை தன் பகையாக ஏற்றுக்கொண்டவன். என் கதையில் இவனுக்கு வேலையே இல்லை, ஆனால் இவன் என்னோடு வந்தான், என்னோடு இருக்கிறான். இப்பொழுது பட்டிமண்டபத்தை ஆரம்பித்து வைக்கிறேன். சுவையான ஒரு தலைப்பிலே பட்டிமண்டபம் நடக்க இருக்கிறது. நம் மனதில் பதியும் மனித ராமன் யார் என்று கேட்டிருக்கிறார். இது ஒரு பெரிய விஷயம். நம் மனதில் பதிகிற மனித ராமன் யார்? என்ன சார், அப்ப ராமன் மனிதன் இல்லையா என்று ஒரு கேள்வி வரும். ராமன் மனிதன்தான், ஆனால் அவன் மனித நிலையை கடந்தும் நின்றான். நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் தான், எங்களிடம் நன்மை தீமை என்ற 2 கலந்தேதான் இருக்கிறது. ஒருவனும் முழு சுத்தமானவனும் இல்லை, ஒருவனும் முழு குற்றவாளியும் இல்லை. இதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப அவரை நல்ல மனிதன் என்று சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்று கேட்டால், அவனிடம் தீயதை விட நல்லது அதிகமாக இருக்கிறது, அவன்தான் நல்லவன். கெட்டவன் என்று சொல்கிறார்களே, அவனிடம் நல்லதை விட கெட்டது அதிகமாக இருக்கிறது. இது 2 தான் நாங்கள். ராமனிடம் மானுடமும் தெய்வீகமும் கலந்திருந்தது. ராமாயணத்திலே ராமாயணை பார்க்கிற பொழுது நமக்கு ஏற்படுகிற ஆச்சரியம், அவன் மனிதனாகவும் நின்று காட்டியிருக்கிறான், தெய்வமாகவும் நின்று காட்டியிருக்கிறான். தெய்வமாக நின்று காட்டினால் போதாதா என்று கேட்டால், தெய்வமாகவே நின்று காட்டினால் மனிதர்களாகிய நாங்கள் அவனை தொட முடியாது. நாம் தொட வேண்டுமானால் அவன் மனித நிலைக்கும் இறங்கித்தான் ஆக வேண்டும். அதனாலே தான் இந்த 2 எல்லையும் தொட்டு ராமனை கம்பன் படைத்தான். இன்றைக்கு கேள்வி என்னவென்றால், தெய்வராமனை ஒரு பக்கம் ஒதுக்கி வையுங்கள், அவன் அப்படியே இருந்து விட்டு போகட்டும். மனித ராமனாக ராமன் உங்களுக்கு எங்கே காட்சி தருகிறான்? காட்சி தருகிற இடத்திலே எதிலே சிறப்பாக காட்சி தருகிறான் என்பதுதான் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிற கேள்வி. அதிலே 3 இடத்தை சொல்கிறார்கள். மனித ராமனாக நாம் ராமனை எங்கெல்லாம் காணுகிறோம்? அதிலே அவர்கள் சொல்லுகிற முதலிடம், தசரதன் பிரிவால் கதறும் ராமன் தான் மனிதராமனாக நம் மனதிலே பதிகிறான். 1. 2வது, சீதையின் பிரிவால் தளரும் ராமன் தான் மனிதராமனாக நம் மனதில் பதிகிறான். இது 2வது. இலக்குவன் பிரிவால் தடுமாறும் ராமன் தான் மனிதராமனாக நம் மனதில் பதிகிறான். 3 ராம நிலைகளை எடுத்துக்கொண்டு யார் மனிதராமனாக நம் மனதில் அதிகம் பதிகிறார் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். எனக்கு மேடைக்கு வருகிற பொழுதே சொல்லி அனுப்பினார்கள் நேரத்தினுடைய கட்டுப்பாடு பற்றி. அதை புரிந்து கொண்டு நான் கட்டுப்படுகிறேன், பேச்சாளர்களும் கட்டுப்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது பட்டிமண்டபத்தை ஆரம்பித்து வைக்கிறேன். தயரதன் பிரிவால் கதரும் ராமன் தான் நம் மனதில் பதியும் மனிதராமனில் முதன்மை பெறுபவன் என்று சொல்வதற்காக நண்பர் மாது வருகிறார். நான் அவரை அதிகம் போகக்கூடாது, ஏனென்றால் நானும் அவரும் ஒரு தந்தையினுடைய பிள்ளைகள். அவர் வயிற்றில் பிறந்தார், நான் அவர் அறிவில் பிறந்தேன். மற்றும்படிக்கு நாங்கள் 2 பேரும் சகோதரர்கள். இன்று தன் பேச்சாற்றலால் உலகத்தை கவர்ந்து வருகிற மாது இப்பொழுது வாதத்தை ஆரம்பிப்பார். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய காரைக்குடி கம்பன் விழாவினை 88 ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற கம்பன் கழகத்து தலைவர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களை என்னுடைய மனமொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நல்ல நிகழ்விலே உங்களிடத்தில் பேசுவதற்கு என்னை ஆற்றுப்படுத்திய கோவிலூர் ஆதிநகத்தர் அவர்களுக்கு என்னுடைய பணிவு வணக்கம். இந்த நிகழ்விலே பட்டிமண்டபத்தினுடைய நடுவராக வீற்றிருக்கக்கூடிய கம்பபாரதி அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், பேராசிரியர் ராதாகிருஷ்ணனுக்கு நான் கருவிலே புதல்வன், அவர் அறிவிலே புதல்வன் என்று சொன்னார். எனக்கு அதில்தான் ஒரு வருத்தம். என் தந்தையாருடைய அறிவையெல்லாம் அவரே திருடி கொண்டு போய்விட்டார்.
எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறேன், தரமாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார். நான் இல்லை மாது, அந்த அறிவு உங்களுக்கு சொத்து, எனக்கு பிச்சை. அதாவதுங்க, பிச்சை இருந்தால் தாங்க பலது விழும், சொத்து ஒன்று தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் அடிபணிகிறேன், உங்களுக்கு நான் அடிமை. பாங்கிருந்து பட்டிமன்றம் வேறு இருக்கிற சான்றோர் பெருமக்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற சுமைஞர் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவு வணக்கம். ஐயா சொன்னாங்க, இங்கே வந்து பேசுறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது 88வது வருஷம், இன்னும் 12 வருஷம் ஆச்சுன்னா நூற்றாண்டு. அதனால் அந்த நூற்றாண்டு வரைக்கும் நீங்கள் கூச்சப்படணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். அதில் மேடையில் இருக்கிற பட்டிமண்டபத்தில் பேசுகிற எங்களுக்கு ஒரு ஆசை, அந்த நூற்றாண்டு வரைக்கும் நீங்கள் படுற கூச்சத்தை நாங்கள் வந்து பார்க்கணும், அது எங்களுக்கு ஆசை. அதனால் நீங்கள் தொடர்ந்து கூச்சப்பட வேண்டும். ஏன்னா இதுபோல் பட்டிமண்டபங்கள் ஆழ்ந்த பொருளோடு பேசுகின்ற அந்த சகாப்தங்கள்ங்கிறது கம்பன் விழா மேடைகளில் தான் நடக்குது. அதனால் கம்பன் விழா குழுவினருக்கு நன்றியை தெரிவித்து, தயரதன் பிரிவால் கதரும் ராமன் என்பது என்னுடைய தலைப்பு. ஒன்று சீதை பிரிவால் தளரும் ராமன், இன்னொன்று இலக்குவன் பிரிவால் தடுமாறும் ராமன். இப்போ இந்த படியில் ஏறி வரும்போது கொஞ்சம் தடுமாறிச்சு. நடுவர் என்ன பண்ணார், உடனே என் கையை பிடிச்சிக்கிட்டார். அப்போ தடுமாறுனா ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கலாம், பேச முடியல, குரல் தளருது. ஏன்னா உதாரணத்தை நடுவர் தேர்ந்து எடுத்துக்கிட்டா தான் நமக்கு வசதி, வெளியில் போய் தேடக்கூடாது. அப்போ குரல் தளரும் போது கொஞ்சம் தண்ணி குடிக்கிறார், குரல் சரியாக போயிடுது. அப்போ தளறினாலும் தடுமாறினாலும் அதுலேருந்து நிவர்த்தி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்குது. ஆனால் கதறினா நிவர்த்தி செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. அதுதான் கதறுதல்னு அர்த்தம். எங்களுது பர்மனண்ட்டு, உங்களுது டெம்பரரி. இது எப்படி தெரியுமா இருக்கும்? லௌகீகமாக சொல்லட்டுமா மற்ற ரெண்டுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை லௌகீகமாக சொல்கிறேன். இந்த சினிமா பார்க்க போகிறோம்ல, அது ஏற்கனவே பார்த்தவங்க கூட உட்காந்து சினிமாவை பார்க்கவே கூடாது. ஏன் தெரியுமா? கதாநாயகி வில்லன் தூக்கிட்டு போகிறான்னு வச்சுங்களேன், ஐயோ என்ன ஆகுமோன்னு பார்க்காதவன் பதறுவான். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், ஒன்றும் ஆகாது உட்கார். இப்போ ஹீரோ வந்து காப்பாற்றிடுவார். அதே மாதிரி தான் வீடனன் தடுமாறினானா ஓடி வந்துடுவான். யாரு? ஆஞ்சநேயன் ஓடி வருவான், காப்பாற்றுறதுக்கு ஆள் வரும். சீதை நல்லா இருக்கா, கவலைப்படாத சொல்கிறதுக்கு ஆஞ்சநேயன் வந்தான். தடுமாற்றமும் தளர்வும் வருகிற பொழுது அதனை நீக்குவதற்கு யாராவது ஒருவரால் நீக்கப்படுகிறது. ஆனால் தயரதன் பிரிந்த பிறகு கதறிய கதறல் இருக்கிறது, அதை யாரால் நீக்க முடியும் சொல்லுங்க? யாரால நீக்க முடியும்? அப்ப அதுதானே உள்ளத்தை வந்து கவரும். இந்த ஊர்ல பிறந்த கவியரசு கண்ணதாசன் சொன்னா, எப்படா ஒரு பாட்டு அழகா இருக்கும் அப்படின்னா, எங்க சோகத்தோட உச்சம் இருக்கோ அப்பதான் அந்த பாட்டு அழகா இருக்கும். சீசரை பெற்ற தாயும் சிறப்புடனே பெற்றால், நாசரை பெற்ற தாயும் நயமுடனே பெற்றால், காமராசரை பெற்ற தாயும் இந்த நாட்டுக்கென்றே பெற்றால், ஆனால் என்னை பெற்ற தாயோ அழுவதற்கென்றே பெற்றாள்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கதறல்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இவர்கள் எல்லாம் அழுதார்கள், நான் இல்லைன்னு சொல்லல. சீதை பிரிவால் ராமன் அழுதான், தடுமாறினான், தளர்ந்தான். இலக்குவன் பிரிவால் தடுமாறினான், தளர்ந்தான். ஆனால் இப்போல்லாம் அழுதான். தயரதன் பிரிவால் தான் கதறி அழுதான். அழுதலுக்கும் கதறி அழுதலுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரினின் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி, காருளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன். ஆர் உளர் கேட்டாரு தொண்டரடி பொடி ஆழ்வார். அகனானூர்ல ஒரு பாட்டு இருக்குங்க, புலி வந்து சத்தம் போட்டுதுங்க. அந்த சத்தத்தை கேட்டு நடுங்கின வாரணம் பண்ணுதுன்னு அந்த புலவன் என்ன தெரியுமா எழுதுனா? வாரணம் கதறன்னு எழுதுனா. வாரணம் கதற. நீங்க திருவாசகத்தை எடுத்து பாருங்க, ஏன் கந்தர் அனுபூதி எடுத்து பாருங்க, எல்லா இடத்துலையும் இந்த கதறல்ங்கிற சொல்லு இருக்க. அதை படிக்கும் போதெல்லாம் நம்ம அறியாம நம்ம நெஞ்சம் அதை நினைத்து கதறுகிறது. அப்ப கதறுதல் என்பது என்ன தெரியுமா? இனி வர முடியாத ஒரு பிரிவு இருக்கிறது, அந்த பிரிவை நினைத்து பேசுகிற பேச்சு, நீங்காத பிரிவு இருக்கிறது, அதை நினைத்து கதறுகிற கதறல் இருக்கு பாருங்க, அதுதான் மனசிலே என்றைக்கும் பதியும். அப்படி பதிந்த ஒரு இடம்தான் தசரதனை பிரிந்த ராமனின் கதறல். அப்படிதான் நீங்க பாருங்க, எது மனசுல நிற்கும் அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். ஏன்னு கேட்டா, மருந்து இருக்கிற ஒண்ணு மனசுல நிற்காது. என்ன பண்ண, அதான் சரியா போச்சையா, அவ்வளவுதானே. அதனால்தான் நான் சொன்னது இது தற்காலிகமானது. ஆனால் எங்கள் கதறல் இப்படி சொல்றேன். நான் இப்படி சொன்னா, சார் இப்போ அப்பா தவறி போனா பொதுவா நாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டா, தந்தையினுடைய எனக்கு என்னெல்லாம் நீ பண்ண, என்னை விட்டு போயிட்டிய அப்படிதானே சொல்லுவோம். அப்பா என்ன படிக்க வச்சப்பா,
ஒவ்வொரு நாளும் என்னை சைக்கிளில் கூட்டு போனப்பா. இப்போ என்னை யாருப்பா இதெல்லாம் பண்ணுவா? நீ பண்ணதில் பாதி கூட நான் என் குழந்தைக்கு பண்ணலையே. இப்படி தானே சொல்லி கதறுவோம். ஆனால் ராமன் அப்படி சொல்லி கதறவே இல்லைங்க. தந்தை இறந்தான்னு சொன்ன உடனே, அதை கேள்விப்பட்ட உடனே ராமன் புலம்பலை எடுத்து பாருங்க. அத்தனை புலம்பலும் தயரதனுடைய பெருமையை சொல்வதாகத்தான் இருந்ததே தவிர அவன் தன்னை இப்படி வளர்த்தான்னு சொல்லவே இல்லை. அந்த கதறல்ல நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான். ஒன்று இல்லாத ஒன்றை எவ்வளவு ஒசந்ததுன்னு சொல்றான் பாருங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நான் சொல்றேன். கைகை வரம் கேட்டா, அந்த வரத்தை கேட்ட உடனே அற்புதமா கம்பர் ஒரு பாட்டு எழுதுகிறார். அந்த பாட்டை இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்க உடனே அது டூ பூம்பிங்க. அப்படி நடக்கவே முடியாதுன்னு சொல்லுவீங்க. என்ன தெரியுமா எழுதினா கம்பன்? அச்சொல் கேளா, அவ வரம் கேட்டாலாம், அச்சொல் கேளா ஆவி புழுங்கா அயர்கின்றான். அதை சொன்ன கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உயிரே போன மாதிரி இருந்ததான் தயருக்கு, அயர்ந்து போனானா. அடுத்த வரி கம்பன் போட்டான் போறங்க. யார் தெரியுமா அந்த தயரதன்? பொய்ச்சொல் கேளா வாய்ப்பு மொழி மன்னன். பொய்ச்சொல் கேளா வாய்மொழி மன்னன். இது எவ்வளவு பெரிய டூப்பு சார். நான் போய் பேச மாட்டேன்னு சொல்லலாம், நான் போய் கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் என் வாழ்க்கையில நான் போய் கேட்டதில்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா கம்பன் எழுதுகிறான், தயரதன் யார் தெரியுமா? பொய்ச்சொல் கேளா வாய்மொழி மன்னன். இது எப்படி சாத்தியமாகும்? என்னுடைய தந்தையார் ஒரு அருமையான உதாரணம் சொல்லுவார். என் பொண்ணு ஜூன் மாதம் ஸ்கூல் திறந்தது போனான். புஸ்தகம் கொடுப்பாங்கல்ல, அப்போ புஸ்தகம் வாங்கிட்டு வந்தா. வந்து பார்த்தா அதில் 2 கணக்கு புஸ்தகம் இருந்தது. 2 கணக்கு புஸ்தகம். நான் சொன்னேன் கொண்டு போய் கொடுத்துருமா அப்படின்னு. கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. நமக்கு 2 புஸ்தகம் தேவையில்லைம்மா, ஒன்று தானே, கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு. கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னோட கீழ் ஸ்டாண்டர்டுக்கு நேற்று இதே மாதிரி புஸ்தகம் கொடுத்தாங்க. அது ஒரு சயின்ஸ் புஸ்தகம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு அந்த பொண்ணு கொண்டு வந்து கொடுக்க வந்தா. அந்த டீச்சர் என்ன தெரியுமா பண்ணாங்க? நேற்று பூரா ஒரு சயின்ஸ் புஸ்தகம் தேடி இருக்கேன், நீ திருடிட்டு போயிட்டேன், அவளை போட்டு அடிச்சாங்க. நான் இதை கொண்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்க, டீச்சர் என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. நான் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. இப்ப என் பொண்ணு ஏன் போய் சொல்றா? உண்மை எங்கு மதிக்கப்படவில்லையோ அங்கு போய் உண்டாகும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தயரதன் உண்மையை மதித்தான், ஆகையினால் அவன் பொய்யை கேட்டதே இல்லை. இதை நினைச்சு கதறாங்க ராமன். என்ன இனி வாய்மைக்கு யார் உளர்? இனி இந்த உலகத்துல வாய்மைக்கு யாரு பாருக்கா? ஒருத்தருமே இல்லையே. இந்த கதறல் நம் மனசை எப்படி கவர்ந்திருக்கு? இது கவர்ந்ததுனால தானே. இப்படி சொல்லட்டுமா, இது இன்னைக்கு இருக்கா? நான் இதோட கூட முடிச்சு போடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதோட கூட முடிச்சு போடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் கதறக்கூடாது. இப்படி சொல்றேன், இது இன்னைக்கு இருக்கா? எது ஒன்று தொடர்ந்து பின்பற்றப்படுகிறதோ அதுதானே. நம்முடைய ராயசோ சொல்லுவாங்கன்னு டிகேசி எழுதுறாரு. காந்தி இறந்து போயிட்டாரு. டிகேசி கிட்ட கேட்டாங்களாமா, எப்போ பார்த்தாலும் எதா இருந்தாலும் உங்க கம்பன் சொல்லியிருக்கிறானே. இப்போ காந்தி இறந்து போயிட்டாரு, அதுக்கு கம்பன் சொல்லியிருக்கிறானா அப்படின்னாரா? அதுக்கு தான் இந்த பாட்டை எடுத்து சொன்னாரா. ராமன் கதறல. நந்தா விளக்கணைய நாயகனே நானிலத்தோர் தந்தாய் தனியரத்தின் தெய்வமே தயாநிதி. அந்தோ இனி வாய்மைக்கு யார் உளரே மற்ற. பாருங்க, ராமன் எந்த யுகத்தில் இருந்தான் அவன் கதறினா, காந்தி எந்த யுகத்தில் இருந்தாரு? அப்போ எவ்வளவு ரசிகமணி டிகேசி மனசுல ராமாயணம் பதிந்திருக்கும்னா, ராமன் கதறினது பதிந்திருக்கும்னா, அதை இன்றைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சீதை கதறியதை விட ராமன் அதே நேரத்தில் இலக்குவனை தளர்வதை விட எப்பொழுது தன்னுடைய தந்தைக்காக அவன் கதறினானோ அந்த நீங்காத துயரம், இனி திரும்பி வர முடியாத துயரம்தான் நம்முடைய மனத்திலே என்றைக்கும் இருந்து நம்முடைய மனத்தை அதில் பதியும் என்ற காரணத்தினாலே மற்ற 2 பிரிவை விட தயரதன் பிரிவே நம்முடைய மனத்தை பெரிதும் கவர்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தன்னுடைய பிரிவிலே ராமன் கதறுகிற கதறலே ராமனை மானுடனாக நம் நெஞ்சில் நிலைநிறுத்துகிறது என்று மாது சொல்லியிருக்கிறார். இல்லை, சீதையின் பிரிவால் தளரும் ராமன் தான் மனிதராமனாக நம் நெஞ்சில் நிற்கிறான் என்று சொல்வதற்காக இப்பொழுது நான் பெரிதும் மதிக்கின்ற, என் மனதில் உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற சிறந்த பேச்சாளர், கவிஞர் என்று பல தகுதிகளை கொண்ட மரபின் மைந்தன் முத்தையா அவர்களை அழைக்கிறேன். வணங்குதலுக்குரிய பெருமைமிக்க இந்த பட்டிமண்டபத்தினுடைய நடுவர், உலகமெங்கும் கம்பனை கொண்டு செலுத்துகிற சாரதி, எங்கள் ஞான பாரதி ஐயா கம்பபாரதி அவர்களே, வழிபாட்டுக்குரிய கோவிலூர் தவத்திரு சுவாமிகள் அவர்களே, பட்டிமண்டபத்திலே வாதிடுகிற அறிஞர்களே, திரண்டிருக்கிற பெரியோர்களே, வணக்கம். நடுவர் அவர்களே, தாங்கள் இடையிலே ஒரு கருத்து சொல்லி அந்த அரை நிமிடத்தை நண்பர் மாதுவினுடைய நேரத்திலிருந்து கழித்து கொள்வதாக தெரிவித்தீர்கள். தாங்கள் முடிந்தால் மாதுவினுடைய 10 நிமிட பேச்சையே கழித்து விடலாம் என்று நான் பரிந்துரை செய்கிறேன். என்ன காரணம் என்றால், அவர் சொன்ன விஷயங்களில் இருந்து அவரே முரண்படுகிறார்.
பொதுவாக ஒருவன் கதறுகிறான் என்றால் அது கொஞ்ச நேரம்தான். ராமன் கதறினான் என்றால் 6 காண்டங்களிலுமா கதறினான்? கொஞ்ச நேரம் கதறி அழுதான் தந்தைக்காக. அவரே சொன்னது போல் தடுமாற்றமும் தற்காலிகமானது. அவர் எது நிலையானதோ அதை தற்காலிகம் என்று சொல்லிவிட்டு தற்காலிகமானவற்றை நிலை என்று பேசுகிறார். அவர் ரொம்ப பெரிய ஒரு வாதமாக ஒன்று எடுத்து வைத்தார். தசரதன் விழுந்த போது, மறைந்த போது, அந்த செய்தி காதிலே கேட்டபோது ராமன் தன்னை தசரதன் எப்படி வளர்த்தான் என்று சொல்லவில்லை, அவன் பெருமைகளை மட்டும் பேசினான் என்று சொன்னார். அதற்கு காரணம் உண்டு. ராமன் வளர்ந்தது தசரதனம் இல்லை, வசிட்டனிடம். இதை விஸ்வாமித்திரர் போய் சொல்லுகிறார், ஜனகரிடத்திலே சொல்லுகிறார். வந்திருப்பது யார் என்று கேட்கிற போது வந்திருப்பது தசரதனுடைய பிள்ளைனதுமே ஜனகர் கொஞ்சம் பதட்டமாயிட்டார். ஏன்னா தசரதருக்கு 60,003 மனைவிகள். இன்றைய கணக்குப்படி ஒரு மாநகராட்சியினுடைய மக்கள் தொகை. அப்போ அப்பா இப்படின்னா பையன் 16 அடி பாஞ்சா என்ன பண்ணுறதுன்னு யோசித்து தன் மகளை எப்படி கொடுக்குதுன்னு நினைத்த போது அங்கே அருமையாக விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், கவலைப்படாதீங்க, வளர்த்தவர் வசிட்டர். திரையோடும் அரசெஞ்சும் செறிகடற்கால் தசரதனாம் பொறையோடும் தொடர்மனத்தான் புதல்வர் எனும் பெயரேகான் மறையோது வித்து இவனை வளர்த்தானும் வசிட்டன்கான் என்று சொன்னார். நடுவர் அவர்களே, நான் எடுத்து வைக்கிற இன்னொரு முக்கியமான வாதம், நம் மனதிலே பதியும் ராமன் யார் என்று கேட்டிருந்தால் இந்த 2 அணிகளுக்குமே இந்த பட்டிமண்டபத்தில் ஒரு பொருத்தமான இடம் இருக்கும். ஆனால் மனிதராமன் என்று அடிக்கோடிட்டு இருக்கிறோம். தசரதன் இறந்த போது ராமன் அந்த செய்தி கேட்டு அழுகிறானே, அப்போது அவன் கடவுள் என்று ஞாபகப்படுத்த ஒருவர் வந்து விடுகிறார். இலக்குவன் மயங்கி கிடக்கிற போது ராமன் அழுகிறானே, அப்போதும் அவன் கடவுள் என்று நினைவுபடுத்த ஒருவர் வந்து விடுகிறார். ஆனால் காவியம் முழுவதிலும் தனிமையில் வெம்பி வெதும்பி 10 மாதம் சீதையை நினைத்து அவன் மனம் தளறுகிற போது மட்டும்தான் அவன் மனித ராமனாக இருக்கிறான். மற்ற இடங்கள்ல அவனை கடவுள்னு சொல்ல யாரோ வர்றாங்க. அழுது கொண்டிருக்கிறான் வனத்திலே அமர்ந்து கொண்டு தந்தையை நினைத்து ராமன். வசிட்டர் சொல்றாரு, இறத்தலும் பிறத்தலும் இயற்கை என்பதை மறத்தியோ, மறைகளின் வரம்பு கண்ட நீங்கிறார். அப்பா நீ கடவுள் இல்லையா, நீ இதை மறந்துட்டியான்னார். அது அதை விட வசிட்டர் சொல்றது ஒரு விஷயம் ரொம்ப வேடிக்கை. எங்க ஊர்ல ஒருத்தர் 97 வயசுல காலமாயிட்டார். அப்ப ஊர் நிறைய சோரட்டி ஒட்டி இருந்தார்கள், நான் பார்த்தேன். அவர் பேரை போட்டு இறந்த தேதியை போட்டு அவர் அகால மரணம் அடைந்தார்னு போட்டிருந்தாங்க. சரி, தெரியாம போட்டாங்க, பாவம் மொழி தெரியலன்னு. அப்புறம் நான் போய் ஆறுதெல்லாம் சொல்லிட்டு, ஐயா உங்க சோரட்டியில் ஒரு சின்ன தப்பு, அது ரொம்ப சின்ன வயசுல சாகக்கூடாத காலத்துல இறந்தாதான் அகால மரணம்னு போடணும், இவருக்கு போடக்கூடாதுன்னு. அவங்க சொன்னாங்க சரியா தான் போட்டிருக்கேன்னாங்க. எப்படின்னு, அவர் 85 வயசுல இருந்து முடியாம இருக்காரு. இப்ப போவார் அப்ப போவார் நினைச்சா போகவே இல்லை. சாக வேண்டிய காலத்துக்கு முன்னால செத்தா மட்டும் அகால மரணம் இல்ல, சாகர காலத்துல இருந்து தள்ளி செத்தாலும் அகால மரணம் தான். நாங்க இதை நான் சொன்னா தப்பா இருக்கும். வசிட்டர் சொல்லுகிறார், அழுகிற ராமனை பார்த்து சொல்லுகிறார், இங்க பாருப்பா, பிறக்கிறதுக்கு முன்னாலேயே செத்து போகக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்காங்க. இதுல இந்த உலகத்துல 60,000 வருஷம் உங்க அப்பா வாழ்ந்திருக்கிறாரு, இதுக்கு அழுக வேற ஒரு கேடான்னு கேட்கிறாரு. பெறுவதன் முன்னுயிர் பிரிதல் காண்டியால் மறு ஏறு கற்பினில் வையம் யாவையும் 60,000 ஆண்டும் ஆண்டவன் 20 கண்டு அவருக்கு இரங்கல் வேண்டுமோ, இதுக்கு போய் ஏதாச்சும் அழுவாங்களான்னு கேட்கிறார். எந்த வசிட்டர்? அவரு தான் அப்பா செத்துட்டாருன்னு பரதன் அழுகிறப்போ பரதனை கட்டி பிடிச்சிட்டு அழுதவர். அவர் என்ன நினைக்கிறார், பரதன் இலக்குவன் போன்ற பிறர் அடலாம், கடவுளின் பிரதிநிதியா கடவுளின் வடிவமாகிய ராமன் அடலாமா என்று கேட்கிறார். அங்கே வசிட்டன் பார்வையில் அவர் மனித ராமன் அல்ல, கடவுள் ராமன். அதே மாதிரிதான் இலக்குவன். அது சில மணி நேரங்கள் அவன் மயங்கி கிடக்கிறான். இப்போ தலைப்பிலேயே சொன்னது போல தடுமாறுகிறார், அவ்வளவுதான். அப்போது கூட ஒரு சகோதரனாக உழைக்கும் வயது உயிர்க்கும் ஆவி உருகும் உணர்வு சோறும் இழைக்குவது அறிதல் தேற்றான் இலக்குவா இலக்குவான்னு அழைக்குங்கிற போது நீ மனிதன் அல்ல, ஒரு சாதாரண சகோதரன் அல்ல, நீ கடவுள் என்று சொல்லுவதற்கு கருடன் ஓடோடி வருகிறான். அப்பா இதுக்கு போய் நீ மயக்கம் போட்டு விழுந்தியே. கருடன் யாரு? அவருடைய வாகனம். சொல்ல போனா அவரோட டிரைவர். அவர் வந்து சொல்றாரு, நீ யார் தெரியுமா, நீ பாட்டுக்கு அவதாரம் எடுத்து வந்துட்டே, வந்தாய் மறைந்து பிரிவால் வருந்தும் மலர்மேல் அயந்தன் முதலோர் தம் தாதை இறைவா பிறந்து விளையாடுகின்ற தனியோய் சிந்தா குலங்கள் களைவாய் தளர்ந்து துயர் கூறல் என்ன செய்யலோன்னு அவன் வந்து நினைவுபடுத்துகிறான். அப்போ மனித ராமனாக இருந்து அந்த துயரத்தை, மனைவியை பிரிந்த வருத்தத்தை மனம் தளர்ந்து அனுபவித்த ராமன் தான் அந்த ஒரு நிலையில்தான் மனிதனாக இருக்கிறான். மற்ற 2லேயும் அவன் கடவுள் என்று அவனுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. அப்படியானால் மனித ராமன் என்கிற வரையறைக்குள்ளேயே இந்த 2 அணிகள் வராது. எல்லாவற்றையும் விட நடுவர்களே,
ராமனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்ட வந்தவன். ஆனா அவன் என்ன பண்றான், இனிமே நான் என்ன செய்ய போறேன்னு லட்சுமணன் கிட்ட கேட்கிறான். அந்த தேர் ஓடுன தடம் இதை பின்பற்றி போய் சீதையை பிடிச்சிடலான்னு போனா ஒரு லெவலுக்கு மேல பறந்துடுது. மண்ணின் மேல் அவன் தேர் சென்ற சுவடலாம் மாய்ந்து விண்ணின் ஓங்கியது ஒரு நிலை. அதை பார்த்துட்டு லட்சுமணன் கிட்ட கேட்கிறான், நாம் இனி என் செய்வது இளவலே. அதுதான் தளர்ச்சியினுடைய வெளிப்பாடு. எல்லாவற்றையும் ஆளக்கூடிய இறைவன் என்னால் என்ன முடியும் என்று கைவிரிக்கிறானே, அங்கேதான் அவன் முழுமையாக உள்ளம் தளர்ந்திருக்கிறான் என்பதை நாம் உணர்றோம். அது மட்டுமல்ல, அவனுக்கு அடையாளமே வில். அவனுக்கு பேரே கோதண்டராமன். அவன் சொல்றான், இப்படி என் மனைவியை எவனோ ஒருவன் கடத்தி கொண்டு போய்விட்டான், எனக்கு இன்னும் இந்த வில் ஒரு தேவையான்னு கேட்கிறான். வில் எனக்கு வேண்டியதில்லைங்கிறான். எல்லாவற்றையும் விட நடுவர்களே, காவியத்தினுடைய அச்சாணியாக இருப்பது அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்கிற அடிப்படை சித்தாந்தம். அதை நிலைநிறுத்தத்தான் ராமபெருமான் பூமிக்கு வருகிறான். ஆனால் சீதையை பிரிந்து மனம் தளர்ந்து அவன் கேட்கிறான், அறத்தினால் இனி ஆவது என் என்கிறான். அப்ப அவனுக்கு எந்த வில்லனுடைய அடையாளமோ அந்த வில்லினால் என்ன பயன் என்று அதை வீச தலைப்படுகிறான். அவனிடத்திலே அறத்தை காக்க வந்த நாயகன் என்று அனைவரும் பார்க்கிற போது இந்த அறத்தால் என்ன பயன் என்று சொல்லும் அளவுக்கு அவன் மனம் தொடர்ந்து போகிறான். எல்லாவற்றையும் இந்த வாதங்களினுடைய நிறைவு நிலையிலே பார்த்தால், ஒருவன் வீதியில் போகிறான், ஒரு வீரன் போகிறான், எதிரே பகை வருகிறது என்றால் சொந்த துன்பத்தை மறந்துவிட்டு போராடுகிற போதுதான் அவனுடைய இயல்பாக இருக்கும். ஆனால் ராமனும் லட்சுமணனும் போகிற போது அவர்களை விழுங்குவதற்கு வாய் திறந்து கொண்டு கவந்தன் நிற்கிறான். கவந்தனை பார்த்து விட்டு சண்டைக்கு போகணும்னு ராமனுக்கு தோணல. அவன் என்ன சொல்றான், இங்க பாருப்பா, எனக்கு இனி வாழ்க்கையில ஒரு அர்த்தமும் இல்லை. என் மனைவியை யாரோ கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். ஆகலன் யான் இதற்கு ஆமிடம் ஏகுதி ஈண்டு நான் இந்த ராட்சசனுக்கு சாப்பாடா போயிடுறேன், நீ தப்பிச்சு போயிருன்னு இலக்குவனிடம் சொல்லுகிறான் என்றால் தன்னுடைய பெருமை அவன் இழக்க துணிகிறான், அறத்தை மறுக்க துணிகிறான், வில்லை தூக்கி போட துணிகிறான், எல்லாவற்றையும் விட தன் உயிரையும் விட துணிகிறான் என்றால் அந்த தளர்ச்சி 10 மாத காலம் அவன் மனதில் நீடித்த தளர்ச்சி, யாரும் அவன் கடவுள் என்று ஞாபகப்படுத்தாத தளர்ச்சி என்பதால் மனித ராமனாக அவன் வருந்திய அந்த நிலை சீதையினுடைய பிரிவில்தான் என்று எங்கள் அணியினுடைய கருத்தை முன்வைத்து நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். சீதையின் பிரிவு தான் ராமனை மனிதராமனாக நமக்கு காட்டுவதாக எடுத்து சொன்னார். இப்பொழுது 3வது அணியினுடைய தலைமையேற்று லக்குவன் பிரிவால் தடுமாறும் ராமன் தான் நம் மனதில் பதியும் மனிதராமன் என்று பேசுவதற்காக சகோதரி விஜயசுந்தரி அவர்கள் வருகிறார். நான் எப்பொழுதும் அவர் பேச்சை மதித்து கேட்கிறவன். ஆழமான விஷயங்களை கற்றுச் சொல்வார். இயல் இசை 2 தமிழும் அவருக்கு நன்றாக வரும். நாடகம் வருமா என்று வீட்டிலே தான் கேட்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் தன் அணியை நிறுவி இங்கே பேசுவார். நடுவர் உள்ளிட்ட நல்ல அவைக்கு என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு ஆழமான கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். மனித ராமன் என்பது இதில் அடிக்கோடிட்டு சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு. இந்த மனிதங்கிற சொல்லு இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி வேண்டுமென்றாலும் பொருள் எடுக்கலாம். அப்படி என்றால் ஒரு மனிதன் ராமாயணத்தை படிக்கிறான், கம்பனுடைய பாடல்களை படிக்கிறான், ராமன் எங்கே கதறுகிறானோ அந்த பாடல்களை படிக்கிறான், ராமன் எங்கே தளறுகிறானோ அந்த இடத்தை படிக்கிறான், ராமன் எங்கே தடுமாறுகிறானோ அதை இந்த மனிதன் படிக்கிறான். ஒரு படைப்பை ஒரு மனிதன் படிக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்ப்பான். பொருத்தி பார்க்கிற பொழுதுதான் ஒன்று அவனை கவரும். கவருகிற பொழுதுதான் அது நெஞ்சத்தில் பதியும். இப்போ ஒரு மனிதன் இந்த 3 பாத்திர நிலைகளையும் படிக்கிறான். ஒரு தந்தை இறந்த பிறகு ஒரு மகன் அழுவது கதறுவது என்பது உலகத்தில் இயல்பு. அவன் தீய தந்தையாகவே இருந்தாலும் குடிகாரனாகவே இருந்தாலும் தந்தை இறந்து விட்டால் மகன் புலம்புவது கதறுவது என்பது இந்த உலகத்தில் இயல்பான ஒன்று. இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றை ராமனும் அழுதிருக்கிறான் அவன் தந்தைக்காக என்று படித்தவனுடைய நெஞ்சம் என்ன கவரப் போகிறது? அதில் என்ன பெரிய பதிவு இருக்க போகிறது? அதில் என்ன பெருமை இருக்க போகிறது? மாதையா கிட்ட தான் கேட்கணும். 2வது மனைவியை பிரிதல். இதை அந்த மனிதன் படிக்கிறான். இந்த சீதையை பிரிந்த ராமன் அவன் தளர்ந்து போனான். மனைவியை பிரிகிற பொழுது கணவன்மார்கள் தளர்ந்து போவார்கள், இயல்பு. சரி, அந்த தளர்ச்சி வருகிற நேரத்தில் ஒரு ஊன்றுகோல் தேவை. அதை அந்த அணியை சார்ந்த ஐயாவே எனக்கு எடுத்து கொடுத்துட்டு போனார். எப்படி? அவன் தளர்கிற பொழுது பக்கத்துல யாரு இருந்தான்? இலக்குவன் இருந்தான். தடம் தேடி கொடுக்கலாம்னு சொன்னது யாரு? இலக்குவன். அண்ணா அந்த தேரு பறந்து போச்சுதோ, இந்த இடத்துல இருந்துதான் பறந்து போச்சுன்னு சொன்னது யாரு? இலக்குவன். பறந்து போன இடத்தில்
இருந்து மேலே தாவி சென்று பிடித்து விடலாம், பிரிந்த உன் மனைவியை மீண்டும் அடைந்து விடலாம் என்று அவனுக்கு தளறுகிற பொழுது ஊன்றுகோலாக நின்றவன் யாரு? இலக்குவன். இது நான் சொல்லல, அவரே சொன்ன வாக்குமூலம். சரி, இப்ப மூணாவது எங்க அணி? என்ன அணி? இலக்குவனை பிரிந்து ராமன் கதறுகிறான். தசரதனை பிரிந்து கதறுகிற ராமன் இயல்பானவன். சீதையை பிரிந்து தளறுகிற ராமனுக்கு இலக்குவன் என்ற ஊன்றுகோல் உண்டு. ஆனால் இலக்குவனையும் பிரிந்து தடுமாறுகிற ராமனுக்கு யாரும் இல்லை. இதை படிக்கிறவனுக்கு தான் மனசுல ஒரு பதபதப்பு. இதுதான் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். ஐயா, தசரதன் இறந்த பிறகு அவனுக்கு ஆறுதல் கூற வசிஷ்டர் இருக்கிறார், தாய்மார்கள் மூவர் இருக்கிறார்கள், தம்பிமார்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு ஏங்க, ஜடாயுவை பார்த்தவுடன் மீண்டும் தன் தந்தையையே பார்த்த ஒரு உணர்வு அவனுக்கு வருது இல்லையா? ஆனா அப்படி அல்ல. சீதையை பிரிகிற பொழுது அவன் துன்பப்படுகிறான், தளறுகிறான். ஆனால் இப்பொழுது சீதை மேல் காட்டுகிற பாசத்தை விட, சீதையை பிரிவதால் ஏற்படுகிற துன்ப வேதனையை விட, அவளை மீட்டு கொண்டு வருவதற்கு என்ன திட்டம் போட வேண்டும், யாரோடு கூட்டணி சேர்ந்தால் வெற்றி பெற முடியும், யாரோடு கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியும் என்ற அரசியல் நோக்கத்திற்கு மாறுகிறான் ராமன். என வெற்றிக்கனியை தட்டி பறிக்கணும், அதுக்கு யாரு தோண? ஆனால் மூன்றாவது நிலையில இலக்குவன் இறந்த பொழுது, இறந்து விட்டான் என்று நினைத்து இலக்குவனை பிரிந்த பொழுது இவன் படுகிற துன்பம் இருக்கிறதே, அடாடாடா. தசரதன் பிரிந்த பொழுது ராமன் கதறிய கதறல் அது ஒரு சுயநலம் கூட. ஆமாங்க, அப்பா இறந்துட்டாருன்னு பையன் கதறனானா அது பின்ன சுயநலம் இல்லையா? மனைவியை பிரிந்து புலம்புவது அதுவும் ஒரு வகையான சுயநலம் தானே. அதுக்கு காரணம் நாமவே அமைந்து விட்டோமே என்ற ஒரு குறுகுறுப்பும் அவன் உள்ளத்துல இருக்கு. ஆனால் இலக்குவனை பிரிகிற பொழுதுதான் ராமன் என்னென்ன சிந்தனைகளுக்கு போகும். இவன் யாரு? நான் அழைத்த பொழுது என்னோடு வா என்று அழைத்து தம்மோடு வரவில்லை. நான் கானகத்திற்கு புறப்படுவதற்கு முன்பு என்னோடு கானகத்து கோலத்திலே வந்து நின்றவன். நான் உறங்கினாலும் உறங்காமல் எல்லா காலத்திலும் கூடவே நின்று என்னை முழுவதுமாக காத்தவன். எனக்கு வருகிற பகையை தன் பகையாக ஏற்றுக்கொண்டவன். என் கதையில் இவனுக்கு வேலையே இல்லை. ஆனால் இவன் என்னோடு வந்தான், என்னோடு இருக்கிறான். அப்படியே உயிர்ப்பித்து கீழே கிடக்கிறானா இலக்குவன். அந்த இலக்குவனை போய் ராமன் தழுவுறான். தழுவி அவன் மேல கைய போட்டு அப்படியே அள்ளு எடுக்கிறான். அவன் இறந்து விட்டானோ என்று புலம்புகிறான். பக்கத்துல யாரும் போய் ராமனுடைய கையை விலக்கல. அவன் அள்ளி எடுத்த இலக்குவனிடத்தில் இருந்து அவனை பிரிக்க முடியல. காரணம் என்ன? தம்பி என்ற உணர்வையும் தாண்டி தன்னலமே சிறிதும் இல்லாமல் நான் கதறிய பொழுதெல்லாம் என் பக்கத்தில் இருந்தவன், நான் தளர்ந்த பொழுதெல்லாம் என் பக்கத்தில் இருந்தவன், இப்பொழுது தளறுகிறேன், கதறுகிறேன், தடுமாறுகிறேன், என் தம்பி இல்லையே அப்படின்னு ஒரு அண்ணன் எப்படி துடிப்பானோ அப்படி துடிக்கிறான் ராமன். இதை ஒரு மனிதன் படிக்கிறான். இதை ஒரு மனிதன் படிக்கிறான். ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்குமான இடைப்பட்ட அந்த உறவு. நீங்க சொல்லலாம், இதுவும் தன்னலம் தானே, இதுவும் சாதாரண விஷயம் தானே, உடன் பிறந்தார் இறந்து விட்டால் ஒருவன் ஒப்பாரி வைப்பது இயல்பு தானேன்னு கேட்கலாம். அது சிறப்பில்ல. அவன் ஏன் வருத்தப்பட்டான் என்பதற்கு கம்பன் வைக்கிற ஒரு பாட்டு தாங்க எங்களுக்கு அடிப்படையாக அமைந்தது. ஒரு தம்பி அவனை பிரிகிறேன் என்று சொன்னவுடன் ஒரு அண்ணன் என்னெல்லாம் சொல்லணும்? நீ அப்படியெல்லாம் எனக்கு பர்ணசாலை அமைத்து கொடுத்தாயே அப்பா, அப்படியெல்லாம் கனிகளை பறித்து கொடுத்தாயே அப்பா, நான் உறங்குகிற பொழுது எனக்கு காவல் காத்தாயே அப்பா, என் மனைவியை தேட போகும் பொழுது கூட வந்தாயே அப்பா, இப்படித்தானேங்க புலம்பி இருக்கணும். இது எதையுமே புலம்பல. கம்பன் அழகாக வைத்தான். ராமன் இலக்குவனை எப்படி துல்லியமாக எடை போட்டிருக்கிறார். இலக்குவன் என்று சொன்னால் இஸ் ஈக்வல் டு வீரம். இலக்குவனை பிரிந்தால் நான் வீரத்தை பிரிந்தவனாகும். இலக்குவன் என்று சொன்னால் நன்றி உணர்வு. இலக்குவனை பிரிந்து விட்டால் நான் நன்றி கெட்டவனாக போய்விடுவேன். இலக்குவன் இஸ் ஈக்வல் டு அறம். அறத்தை இழந்தவனாவேன். ஒரு மனிதன் எப்பொழுது என் தம்பியை இழக்கிறதோ அப்பொழுது வீரத்தை இழந்தேன், அறத்தை இழந்தேன், தன்னலமாக மாறிவிட்டேன், இனி எப்படா உன்னை காணப்போகிறேன் என்று கதறுகிறானே, அந்த கதறல், அந்த தளறல் இரண்டும் சேர்ந்து தடுமாறலாக மாறுகிறது. அதனால கம்பன் அழகாக சொன்னார், இளையவன் இறந்த பின் எவரும் எனக்கு நீ போன பிறகு அப்புறம் 1000 இருந்து எனக்கு என்னடா, நீ ஒருத்தம் போறண்டா, நீயே போயிட்ட. இளையவன் இறந்த பின் எவரும் எனக்கு
அளவரு சீர்த்தியன். இனிமே எங்க புகழ் வரப்போகுது? எனக்கு என் புகழெல்லாம் போச்சுடா. அளவரு சீர்த்தியன் அரண் என் ஆண்மை என் கிளையுறு சுற்றம் என் அரசு என் கேண்மை என் விளைவுதான் என் மறைவிதி என். கடைசியா முடிச்சான், மெய்மைதான் என். உலகத்துல தம்பின்னா ஒன்ன மாதிரி இருக்கணும்டா. சத்தியமா நீதான் தம்பி, மறைகளா நீதான் தம்பி, விதியா நீதான் தம்பி, அறமா நீதான் தம்பி, அரசா நீதான் தம்பி. இத்தனையும் இழந்து விட்டேன் என்று ஒரு மனிதன் கதறுகிறான், தடுமாறுகிறான், தளறுகிறான் என்றால் அது இலக்குவனை பிரிந்த பொழுது மட்டும்தான். ஆகவே சான்றோர் பெருமக்களே, தன்னலமற்ற ஒரு தம்பியை பிரிகிற ஒவ்வொருவனுக்கும் அந்த பாடல் ஒரு இதயத்தை தழுவி தடவி மருந்து போடுவதாக அமையும். தளர்ந்து போகிற இலக்குவனை பார்க்கிற பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு பாடலாக கடைசியாக சொல்லுகிற பொழுது கம்பர் அருமையா ஒரு தொடரை பயன்படுத்துவாரு. ராம சொல்றானா, என் கண்ணுல இருந்து இப்ப கூட கண்ணீர் வரலன்னா அது மரக்கண்ணுங்க. என் கண்ணு மரத்தால செஞ்ச கண்ணுடா. என் தம்பி நீ மட்டும் இல்ல, இப்ப போய் நான் எதிரிய வென்று அரச பதவியெல்லாம் வென்று இனிமே எந்த நாட்டடா ஆள போறேன்? இனிமே சீதையை மீட்டு கொண்டு வந்து நான் என்னடா இல்லற வாழ்க்கை வாழப் போகிறேன்? நான் எந்த அரசை நான் ஆளப் போகிறேன்? ஆண்டாள் இந்த உலகம் அதை ஏற்குமா என்று கேட்கிறான் என்று சொன்னால், சாதாரணமாக கதறுகிற ராமனை விட, சாதாரணமாக தளர்ந்து போகிற ராமனை விட, தடுமாறுகிற ராமனுக்கு பக்கத்தில் ஒரு இலக்குவன் இல்லையே என்ற உணர்வை ஏற்படுத்துகிற காரணத்தினால் இலக்குவனை பிரிகிற ராமன் தான் மனித ராமனாக நிற்கிறான், நம் மனதுக்குள்ளும் நிற்கிறான். நன்றி, வணக்கம். நான் முன் சொன்னவை எல்லாம் சரி என்று நிறுவி தன்னுடைய வாதத்தை அமைத்திருக்கிறார் விஜயசுந்தரி அவர்கள். காரைக்குடி கம்பன் விழா நான் கேட்கத் தொடங்குகிற காலத்திலே 3 பெண் பேச்சாளர்கள் இந்த மேடையை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதிலே ஒருவர் சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆழமான அவருடைய பேச்சை கேட்டு நான் மயங்கி இருக்கிறேன். அதுபோலவே அடுத்த பேச்சாளராக சேலம் ருக்மணி அம்மா அவர்கள் மிகச்சிறப்பாக பேசுவார். அவர் பேச்சும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்கள் எல்லாரையும் விட என்னை கவர்கிறவர் இப்பொழுதும் திருச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எங்களுடைய காந்திமதி அம்மா என்கின்ற அம்மையார். அவருடைய அந்த பேச்சினுடைய தொனி, அவர்கள் நிற்கிற நிலை, அதெல்லாம் கடைசி வரை கேட்டு மயங்குவேன். அதைவிட அவருக்கு இருக்கிற ஒரு சிறப்பு, ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே நான் பேச மாட்டேன் என்று நிறுத்திவிட்டார். நான் இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறேனே தவிர நிறுத்த முடியவில்லை. அந்த அம்மையாருடைய பேச்சின் தொனியை நினைவூட்டுகிற உங்கள் பேச்சு கேட்டு நான் மகிழ்ந்தேன் என்பதை சொல்லிவிட்டு